ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பக்லைன் ஓட்டுநர் தலையில் கல்லை போட்டு கொடூரமாக கொலை சம்பவமானது அரங்கேறியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, என்ன நடந்தது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பவானிசாகர் கோட்டை புதூர் பகுதியைச் சார்ந்தவர் நல்லசாமி பொக்லைன் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் 3 குழந்தைகள் உள்ளனர். நல்லசாமியின் நண்பரான பொக்லைன் ஓட்டுநர் சந்திரன் என்பவர் நல்லசாமியின் வீட்டிற்கு அடிக்கடி வந்து தங்குவது வழக்கம் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் நல்லசாமியின் மனைவிக்கும் சந்திரனுக்கும் திருமணம் மீறிய உறவு இருந்ததாகவும் அதன் காரணமாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. நேற்று இரவு நல்லசாமியின் மனைவி சிந்தாமணி உடன் சந்திரன் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்த ஆத்திரமடைந்த நல்லசாமி இன்று அதிகாலை சந்திரன் தலையில் வீட்டில் இருந்த அடுப்பு கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்துள்ளார். இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய சந்திரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற பவானிசாகர் போலீசார் பிரேதத்தை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வழக்கு தொடர்பாக சிறையில் இருந்து சில நாட்களுக்கு முன்பு வெளிவந்த பொக்லைன் ஓட்டுநர் சந்திரன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நல்லசாமியும் சந்திரனும் சேலம் மேட்டூர் அருகே உள்ள கொளத்தூர் சத்யா நகர் பகுதியை சார்ந்தவர் என்பதும் இவர்கள் இருவரும் மீதும் ஏற்கனவே குற்ற வழக்குகள் உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் நல்லசாமியை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கிருஷ்ணமூர்த்தி.